அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு விரோதமாக பிசாசு என்னென்ன செயல்களை செய்திருந்தாலும் பரவாயில்லை. பிரதர், ஆண்டவர் ஏன் எனக்கு இது அனுமதித்தார்? ஏன் எனக்கு விரோதமாகவே எல்லாம் நடக்குது? நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா பைபிள் படிக்கிறேன், நான் நல்லது தான் செய்கிறேன், எனக்கு ஏன் இது நடக்குது? இப்படிலாம் ஒரு கேள்வியோடு எல்லாம் ஏன் எனக்கு விரோதமாக நடக்குது அப்படின்னு நினைக்கிங்கன்னா, இந்த வசனத்தை நான் சொல்கிறேன். ஏசாயா 54:17 பாருங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். வாய்க்காதே போகும். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா, உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், அப்ப உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுது. அப்ப பிரச்சனை உருவாக்கப்படுது. ஆண்டவர் உருவாக்கல, பிசாசானவன் உருவாக்குறான், சில மனிதர்கள் உருவாக்குறாங்க. அப்ப ஆண்டவர் பாருங்க, உங்க பிரச்சனைக்கு காரணம் அல்ல, பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதா ஆண்டவர் வேலை, பிரச்சனையை முடிக்கிறதா ஆண்டவர் வேலை, தீமையை நன்மையா மாத்துறதா ஆண்டவர் வேலை, தீமையை கொடுக்கறது ஆண்டவர் வேலை இல்லை. நீங்க நிறைய பேர் இப்படியும் புரிஞ்சிருக்காங்க, ஆண்டவர் இந்த பாடுகளை கொடுத்தார் அப்படின்னு வியாதியை சொல்றோம். சரியான வரைபடம், ஆண்டவரை கொடுத்த சரியான தெளிவான படம் நமக்கு வேணும், நல்ல ஒரு வெளிப்பாடு வேணும். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். எனவே பிரச்சனைக்கு காரணர் கர்த்தர் அல்ல. நீங்கள் நிறைய பேர் ஏன்டே பேசுகிறப்ப சொல்லுவாங்க பாருங்க, பிரதர், ஆண்டவர் ஏன் இதெல்லாம் எங்களுக்கு அனுமதித்தார்? நான் உடனே சொல்லுவேன், இதுக்கு அவர் வேலை இல்லை பாருங்க. அப்போது நல்ல தகப்பன் பாருங்க, பிதா, அவர் நமக்கு நல்லது செய்ய தான் நினைக்கிறார். எனவே உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் என்று சொல்கிறப்ப அது ஆண்டவர் உருவாக்கலை, மனிதர்கள் உருவாக்குறான், பிசாசு உருவாக்குறான். அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் உருவாக்குகிற எந்த ஆயுதமும், எந்த ஸ்ட்ராட்டஜியும், எந்த பிளானும் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, பிசாசினால் உருவாக்கப்படுகிற எந்த தந்திரங்களும் வாய்க்காமல் போகும். ஆமென். உங்களை அழித்து போட, உங்கள் பேரை கெடுக்க, உங்களுடைய பிஸ்னஸை ஒன்றுமில்லாமாக்கி போட பிசாசு என்னென்னமோ ட்ரை பண்ணுறான். நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குன்றதை பிசாசு புரிஞ்சுக்கிட்டான். இப்போ இந்த ஆங்கிளில் யோசிங்க, நமக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா, நம்ம நம்ம அபிஷேகத்தை புரிந்து செயல்பட்டோம்னா ரொம்ப பெரிய காரியங்களை செஞ்சுருவோம். இது பிசாசுக்கு நல்லா தெரியும், அது அவனுக்கு அலர்ஜி, அது அவனுக்கு டேஞ்சர். ஆனால் என்ன பண்ணுறான், நம்ம ஃபோக்கஸை மாற்றுறதுக்கு சின்ன சின்ன லாஸை கொடுத்துட்றான். நமக்கு அது பார்க்க பெரிய லாஸ், ஆனால் ஒரு ஓவரால் பிக்சரில் பார்க்குறப்ப அது ஒரு சின்ன காரியம். ஆனால் அவன் என்ன செஞ்சிடறான்னா, நம்மளை இப்படி ஃபோக்கஸை மாற்றி அப்படியே சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துடுறோம் பாருங்க. அப்போ கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிற காரியங்களை செய்ய முடியாமல் போயிடுது, நம்ம சோர்ந்து போயிடுறோம். இந்த நஷ்டத்திலிருந்து திருப்பி எப்படி எந்திரிக்கன்னு தெரியாமல் இருக்கோம், பல கேள்விகளோடும் குழப்பத்தோடு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆமென். வாய்க்காமல் போகும். நான் தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறேன், நான் டிக்ளேர் பண்ணுறேன், உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது வாய்க்காமல் போகும், அது ஒன்றுமில்லாமல் போகும். ஆமென். அவங்க திட்டங்கள் ஒன்றுமே பழிக்காது. அவன் என்னென்னமோ திட்டம் தீட்டி உங்களுக்கு விரோதமாக லெட்டர் எழுதியிருக்கலாம், அல்லது என்னென்னமோ பொய் பேசி பொய் சாட்சி சொல்லி என்னென்னாலும் செஞ்சுருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அது வாய்க்காமல் போகும், நிச்சயம் வாய்க்காமல் போகும். பிசாசு உங்களை கவிழ்த்து போட அங்கங்கே கண்ணிகளை வைத்திருக்கலாம். நான் சொல்கிறேன், அது வாய்க்காமல் போகும். நீங்கள் அவைகளை தப்பி கடந்து போவீர்கள். வாய்க்காமல் போவதை உங்கள் கண்கள் பார்க்கும், வாய்க்காமல் போவதை அவர்கள் கண்கள் பார்க்கும், வாய்க்காமல் போவதை உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். உங்களை பகைக்கிறவர்களும் சொல்லுவாங்க, அப்பா, நம்ம இவனுக்கு என்னென்ன செஞ்சோம், ஆனால் அவன் கடவுளை கும்பிட்றான், அவன் கடவுள் பாருங்க காப்பாற்றிட்டுக்காரு சொல்லுவாங்க. ஆமென். உங்களை பற்றிய பயம் அவர்களுக்கு இருக்கும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.